السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إذ أخذ الله ميثاق النبيين لما آتيتكم من كتاب قال نبينا صلى الله عليه وسلم أنا دعوة أبي إبراهيم وبشرى عيسى عليهم السلام. புகழும் புகழ்ச்சியும் படைத்தாழுகின்ற அல்லாஹுவிற்கு, சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அத்தனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அருமையான அல்லாஹ்வின் நடிகார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 1,24,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை அனுப்பி இருக்கின்றார். இந்த நபிமார்கள் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி முடிக்கவில்லை. மாறாக அத்துணை நபிமார்களும், உலகில் கழிந்த அத்துணை நபிமார்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுப செய்தியை சொல்லித்தான் இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லுவார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பின் பிரதிபலிப்பு தான். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன், அல்லாஹுவே இந்த சமுதாயத்தின் பக்கம் இவர்களுக்கு கல்வி ஞானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய, இவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு ரசூலை நீ அனுப்பி வைப்பாயாக என்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். மட்டுமல்ல, இந்த உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்னால் அத்துணை நபிமார்களையும் அழைத்து அல்லாஹு தஆலா ஒரு ஒப்பந்தம் எடுக்குகின்றான். இது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன் லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா, நான் உங்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் எடுத்துக் கொள்கிறேன், உங்களுக்கு ஞானத்தை வழங்குகிறேன், அறிவை வழங்குகிறேன். இதற்கு பின்னால் உங்களிடத்தில் ஒரு ரசூல் வருவார். அந்த ரசூல் நீங்கள் எதை சொன்னீர்களோ அதை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு ரசூல் வரும் பொழுது அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று ஆலமுல் அர்வாஹிலே வைத்து, அதாவது அந்த சராசரங்களை படைப்பதற்கு முன்னால் நபிமார்களுடைய ரூஹிடத்தில் அல்லாஹு தஆலா ஒரு ஒப்பந்தத்தை எடுக்குகின்றார். அப்பொழுது அந்த ஒப்பந்தத்திற்கு நபிமார்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள், அக்ரர்தும் அகத்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி, காலு, அந்த நபிமார்கள் சொன்னார்கள், அக்ரர்னா, நாங்கள் அதை சம்மதிக்கின்றோம், ஒப்புக்கொள்கின்றோம், அப்படி ஒரு நபி வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபியாக வருவார்கள் என்பது ஆலமுல் அர்வாஹிலேயே தீர்மானிக்கப்பட்ட விஷயம். மட்டுமல்ல, உலகம் படைக்க காரணமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். லௌலாக்க லமா ஹலகத்துல் அஃலாக், நபியே தாங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தையே நாம், அந்த சராசரங்களையே நாம் படைத்திருக்க மாட்டோம் என்று குதுசியான ஹதீஸிலே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். ஆக ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்திற்கு பிரதிபலிப்பது, இந்த உலகத்திலே அவர்கள் விளம்பரப்படுத்தப்படுவது, இந்த உலகத்திலே அறிமுகப்படுத்தப்படுவது அவருடைய ஒரு வயதிற்கு பின்னால். காந்தியை எடுத்து பார்த்தால் எத்தனை பெரிய தலைவர்கள் இந்த உலகத்தை கடந்து சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய சின்ன வயது நடத்தைகள் இந்த உலகிற்கு அறியப்படவில்லை. ஏதோ ஒரு போராட்டத்தின் மூலமாக அவர்கள் அறியப்பட்டார்கள், ஒரு வயதுக்கு பின்னால் அறியப்பட்டார்கள். ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல. உலகம் படைப்பதற்கு முன்னாடியே அல்லாஹு தஆலா அவ்வலு மா ஹலக், முதலாவதாக அல்லாஹ் படைத்ததே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நூரைத்தான். ஆக இந்த உலகம் படைக்க காரணமான, இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் உலகில் வந்த அத்துணை நபிமார்களும்
அந்த நபியை பற்றி இந்த உலகிற்கு சோபனம் சொல்லி சென்றிருக்கின்றார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். தௌராத்திலே நமக்கு பார்க்க முடியும், இன்ஜீலிலே நமக்கு பார்க்க முடியும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய தௌராத்திலேயே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது சூரத்துல் அராஃபிலே நமக்கு சொல்லுவான், அல்லதீன யத்தபிஊன الرسول النبي الأمي يجدونه مكتوبا عندهم في التوراة. அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த உம்மியான எழுத படிக்க தெரியாத நபியை பற்றி அவர்கள் தௌராத்திலும் இன்ஜீலிலும் பெற்றுக்கொண்டார்கள். நாயகத்தை பற்றி இன்ஜீல் இருக்கிறது, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய இன்ஜீல் இருக்கிறது. وَإِذْ قَالَ عِيسَى ابْنُ مَرْيَمَ சூரத்து ஸஃப்லே அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தருவான், وَإِذْ قَالَ عِيسَى ابْنُ مَرْيَمَ يَا بَنِي إِسْرَائِيلَ إِنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيَّ. எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய, எனக்கு முன்னால் வந்த கிதாபுகள் அதை அத்துணையும் உண்மைப்படுத்தக்கூடிய நிலைமையில் தான் நான் இங்கே ரசூலாக அனுப்பப்பட்டேன் என்று அல்லாஹு தஆலா சூரத்து ஸஃப்லே நமக்கு சொல்லி தருவான். ஆக உலகத்தில் வந்த அத்துணை வேதங்களும் அத்துணை நபிமார்களும் உலகம் படைப்பதற்கு முன்னால் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றியுள்ள சுப செய்திகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தா இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹை பற்றி சந்தித்தேன். அப்ப சொல்றாங்க, குல்து நான் கேட்ட, அக்பிர்னி அன் சிஃபத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி தௌராத். தௌராத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஏதாவது தன்மைகள் இருக்கிறதா, அந்த தன்மைகளை பற்றி எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொன்னவுடன் சூரத்துல் அஹ்ஸாபிலே அல்லாஹ் தஆலா சொன்னதை போல, யா அய்யுஹன் நபி இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரன், இந்த நபியே உங்களை எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக, ஒரு சாட்சியாளர்களாக, ஒரு சுபச்செய்தி சொல்லக்கூடியவர்களாக நாம் அனுப்பி இருக்கின்றோம் என்ற சூரத்து ஸஃப்புடைய கருத்தில், சூரத்துல் அஹ்ஸாபுடைய கருத்தில் வரக்கூடிய செய்திகள் தௌராத்திலே இருக்கிறது என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்லித் தருகின்றார். மட்டுமல்ல, சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இஸ்லாம், அவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு, அவர்கள் இஸ்லாத்தில் வருவதற்கு காரணம் என்ன என சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட பொழுது சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய தௌராத் இன்ஜீலை பற்றி அறிவு ஞானம் உடைய ஒரு பாதிரியார், ஒரு ராஹிபு, அந்த ராஹிபை நான் சந்தித்தேன். அந்த ராஹிபை சொல்றாங்க, ஃபகால லி சல்மான், சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்றாரு, இன்னஹு கத் அவல்ல ஜமானு நபியின் மப்ஊஸன் பிதீனி இப்ராஹிம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய தீனுக்கு, அந்த தீனை சொல்லக்கூடிய ஒரு நபி வருவதற்கு நெருங்கிவிட்டது, காலம் நெருங்கிவிட்டது. நீங்கள் அப்படி ஒரு நபியை, ஒரு மனிதனை பார்த்தால் நீங்கள் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும். அந்த நபியை தேடி தேடி நடந்தார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்ட அத்துணை தன்மைகளையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலேயே சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தார்கள். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்தை ஈமான் கொண்டார்கள், மிகப்பெரிய சஹாபியாக ஆனார்கள். அவர்கள் எப்படி? ஆக இந்த உலகம் படைப்பதற்கு முன்னால் அத்துணை வேதங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள் என்ற விஷயங்கள் இருக்கிறது. யகூதிகளுக்கும் அன்சாரிகளுக்கும் சண்டை நடக்கும் மதீனால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறதுக்கு முன்னாடி. அந்த நேரத்துல யகூதிகள் என்ன செய்வாங்க தெரியுமா? இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, அன்சாரிகளுடைய புறத்திலிருந்து ஏதாவது பிரச்சனை வந்தா, அன்னைக்கு அன்சாரிகள் சிறுக்கில் இருந்தார்கள், அவர்கள் இஸ்லாத்திற்கு தவிர இஸ்லாத்தில் வரவில்லை. அப்ப இவர்களுக்கு மத்தியிலே கோத்திரம், குலம் என்ற பெயரிலேயே சண்டை வரும் பொழுது இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த யகூதிகள், ஒரு நபி வரக்கூடிய காலம் வந்து விட்டன, சமீபத்தில் வர இருக்கின்றார்கள், அந்த நபியை வைத்து நாங்கள் ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்வோம், அவர்கள் எங்களுக்காக உதவி செய்வார்கள், எங்களுக்கு கூட நிற்பார்கள் என்று யகூதிகள் இந்த செய்தியை சொல்லி மதீனாவாசிகளை அச்சமூட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள்,
யகூதிகள் நாயகத்தை ஏற்றுக்கொண்டார்களோ இல்லையோ, மதீனாவாசிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள், ஈமான் கொண்டார்கள். அத்தகைய அன்சாரிகளுடைய கூட்டத்திலே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள்வாராக. ஆக அல்லாஹ் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரணவர்கள் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு வயதிலேயே, ஏதோ ஒரு காலத்திலேயே, ஏதோ ஒரு சம்பவத்திற்கு பின்னால் இந்த உலகத்திற்கு அறியப்படவில்லை. மாறாக உலகம் படைப்பதற்கு முன்னால், உலகம் படைத்த நாயகம் வரும் வரை உள்ள அத்துணை நபிமார்களும் அத்துணை சீர்திருத்தவாதிகளும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள் என்று சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அந்த நாயகத்தை பரிபூர்ணமாக பின்பற்றக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.